ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல காரசாரமானது கூட. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி சேர்ந்த பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகி வரட்டும். இப்போ இது கூட 1.5 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு 3/4 வாசி மட்டும் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் குழையாமல் இருக்கும். இது அப்படியே ஆறட்டும். இப்போது இன்னொரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக நறுக்குனது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி லேசாக கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட சேர்க்குறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு காளானை சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் விட்டோன்னா நல்லா இது வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம அதை இறக்கிடலாம். இந்த மசாலா கூட நல்லா ஆறட்டும். இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாழையில எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சேமியாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதில் தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம காளான் ஸ்டஃபிங் வச்சுட்டு இது மேலேருந்து கீழே இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வராமல் நல்லா சீல் ஆகிடும். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக இது வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஓரளவு ஆறுனதும் நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.